MP Squad, welcome to new video. நம்ம பார்க்க போகிற கேம் என்ன ஐஸ். இதான் கேமோட இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா இதில் நிறைய மோடு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க கமெண்ட்டில், நான் உங்களுக்காக போடுறேன். சரி உள்ளே போவோம். இந்த கேமில் நம்ம பொறுத்தளவுக்கு ஒரு திருடன். இந்த திருடன் தான் ஒரு 20 பை காசு பை எடுத்துன்னு ஓடணும். இந்த வீடியோவில் அவ்வளோ எடிட்டிங், அடுத்தது டெம்ப்ளேட், அடுத்தது காமெடி வராது. ஏன்னா என் சேனலுக்கு இப்போ கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூ போயினுக்குது. சேனலுக்கு ஆரம்பித்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கூட போல் முதல் காப்பிரைட் முதல்லே வந்துடுச்சு. அதனால தான் இந்த இதில் மீம் டெம்ப்ளேட், ஆடியோ, பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் வராது காரணமாக தான். கிராணி 2ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, வந்தது வரன்னு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ கேம் பிளேயில் கண்டினியூ பண்ணுவோம். முதல்ல எடுத்தோடனே அவனுங்களே 4 போய் தரானுங்க இலவசமாக. நல்லவனுங்கப்பா. யாரா நீங்களாம்? இதில் வேறு அந்த பேயை வேறு பார்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. பார்த்துச்சுன்னா விடாது, வந்து துரத்தி வந்து கடிச்சு விடுவோம் சொல்கிறாங்க. இது என்ன மினுக்கு? இந்த கேம் கொஞ்சம் ஈஸி தாங்க. மினுக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம போனாலே இந்த கேமை ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த கண்ணை வச்சு பேய் எங்கே இருக்குது, பேய் கண் வழியாக நம்ம பார்க்கலாம். இது நடக்குது ரோட் மேப்பா. ஸ்கூலில் கொடுக்குற ரோட் மேப்பே ஒழுங்காக வராது. இது வர இது போடு. கிச்சன் தான். என்னடா கிச்சனில் ஒரு சாம்பார் இல்லை, ஒரு பிரியாணி இல்லை, ஆனால் காசு பை மட்டும் லட்சமாக இருக்குது. இந்த பேய் எப்படி தான் இவ்வளோ சம்பாதிக்கிறது தெரியலப்பா. பேயோட வெயில் பார்ப்போமா? இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டம். ரெக்ஸரே நினைப்பு பேய் கண்ணு. பேய் கண்ணு எப்படிங்க நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? இங்கே எதனா இருக்குதா? இருக்குது. டோர் உங்களுக்கு காமிக்குவா? இங்கே தான் இருக்குது டோர். கண்ணுக்கு எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். இதான் இந்த வழியாக தான் எஸ்கேப் ஆகி ஓடணும். சைடில் ஒரு டோர் பார்த்தல, அதான் இந்த இடத்துல என்ன ஆகுதா? நிறைய கண்ணு தரானுங்களே அதிசயமாக. ஓடு 2 பை உள்ள 5 பை கலெக்ட் பண்ணியாச்சு. எப்படியோ டிவிலாம் வச்சுக்கிறானுங்களா, ஓடுமான்னு தெரியாது. யாரா நீங்களாம்? எங்கே இருக்கிறா? என்னடா அது? எங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்களா நம்மள? ஃபோட்டோ எவ்வளோ போஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொண்டு போகுது. என்னங்க நடக்குதுங்க? லைட்டே இல்லை, ஆனால் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது. அப்புறா பேய் எங்கே இருக்குது? பேய் மேலே இருக்குது. என்னங்க டேன் பண்ணி வருது? என்னடா இது? பேயெலாம் 3 ஒர்க் பண்ணிட்டு டேன் பண்ணி வருது. எப்பா பேய்க்குலேருந்து எஸ்கேப் பை ஓட்டணும். பை எடுக்கிற ஒரு கிளிப்பாக காமிக்கிறீங்க. இப்போ காசு பை எங்கே இருக்குதோ தெரியவில்லை. அங்கே பை தானா? நான் கூட கல் நினச்சேங்க. இதை பார்த்தா காசு பை மாதிரி இருக்குது. இன்னும் எலிலாம் ஓடுது. எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபட்டதோ தெரில. நம்ம சேனலுக்கு முதல் ஸ்ட்ரைக். ஐயோ, இன்னும் 2 ஸ்ட்ரைக் போச்சுன்னா சேனல் தூக்கிடுவானுங்க. அது வேறு விஷயம். எல்லாம் அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டை சொல்லக்கூடாது, சொன்னால் அதுக்கும் ஸ்ட்ரைக் அடிப்பானுங்க. நீங்கள் ஏன் பண்ணுறது? என்னென்ன இருக்குதா? ஒன்றுமே இல்லை. எதுக்குடா வச்சுக்கிறீங்க? அப்படின்னா போட்டு வச்சுருங்கடா பையால் வச்சிருக்கு. அது ஒரு பை. இன்னும் 8 பை கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் 12 பைஸ் பாக்கி. இன்னும் 11 பை தான் இருக்குது. 11 பையும் எடுக்க சொல்ல கண்டினியூ பண்ணுறேன். கீழேருந்து மேலே வந்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இங்கே எதனா இருக்குதா? உள்ளே ஒரு பை இருக்கா? கோடு 12 பையாச்சு. இன்னும் 8 தான். வர 2 பை இருக்குது. அதை எடுக்க சொல்ல வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்ம சேனலில் இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வரும். ஒரு நாள் ஷார்ட்ஸ் வரும், ஒரு நாள் வீடியோ வரும். ஓடு 3 பை ஒட்டுக்காக இருக்கிறாங்க. நல்லதுடா. நாளாச்சு ரோபாட். ஐயோ, லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க டோரை. இதுக்கு அதனால் அந்த ரோபாட் தேவைப்படுது. பேய். ஐயோ, இந்த இடத்துல தான் பேய் இருக்குது. ஓடி ஆகணுமே. எக்ஸலுக்கு வருதுன்றத இந்த பேய்கிட்ட மாதிரி நான் படுற பாடு வந்துருக்கிற போது ஓடுவோம் வச்சு. அப்போ பேய் காணலாம். பை ஒரு பை இங்கே போயிடுவோம். அதை பாயிலாடே என்னடா எல்லா இடத்துலையும் இது வந்துடும். என்ன நிறுத்துது? அங்கே பார்த்தா எங்கெல்லாம் கை வச்சு வைக்கிறானுங்க. என்னடா எல்லா கேம்லேயும் இது வச்சுக்கிறானுங்களா? எல்லா கேம்லையும் நாமளும் இதே இடத்துல வந்து மாட்டிக்கிறோம். பக்கத்துக்கு போவோம். சோபா இருக்குது, ஆனால் எதிர்ப்பில் டிவி இல்லை, ஜெராக்ஸ் மிஷின் தான் இருக்குது. உள்ள நாங்கள் ஒன்றுமே இல்லை. நாளைக்கு ஷார்ட்ஸ் வரும், நாளைக்கு வீடியோ வரும். சரி நண்பர்களே, யாராருக்கெல்லாம் டோலி இருக்கிறார்கள், யாராருக்கெல்லாம் டோலர் இருக்கிறார்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் பார்க்குறேன். டோலி இருந்தால் க்ரீன் ஆட்டம்
டோலி இருந்தால் ரெட் ஆட்டம், டோலர் இருந்தால் பிளாக் ஆட்டம் போட்டுருப்பாங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் டோலர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டோலியா சொல்ல முடியாது. சரி, சொல்ல வேண்டியது கடைக்கு சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாப்பி ரோஸ் டே. எதனா டோலி ஈனி பார்த்தா எதனா பார்த்தா என்ன சொல்கிறது எனக்கே தெரியும். ஏதோ சாணி யோ 20 பைய கண்டுபிடிச்சிட்டாங்க. டோருக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பேய் கீழே நிற்க நாம் தான் சேரன்ட்டேன். கீழே போய் எஸ்கேப் ஆகிடும் தான் ஊடுறா கைக்குள்ளே. பேய் வரலன்னு தான் நினைக்கிறேன். சவுண்ட் எடுத்து வந்துச்சோம். ஐயோ இங்கே தான் வருது போல இருக்கு. என்னது அது? ஏன்னா பேய் நான் பார்த்தேன், அது என்னை பார்க்கல. யாரா இருக்கு நம்ம பேய்ங்க. ஆனால் பேய்னா பேய் இப்படி தான் இருக்கு. பேய் கேமை முடிச்சாச்சு. ஒரு வேளையே அந்த கேமை முடிச்சாச்சு. பார்க்குறவங்களாம் போய் தூங்க, சாப்பிடாதவங்களாம் போய் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு தூங்க. டாட்டா பாய் பாய், see you, the end.